என்னங்க பிரயோஜனம் இருக்கு? நீங்கள் கவலைப்பட்டதுனால ஏதாவது உருப்பட்டுற போதா? உங்கள் ஹெல்த்தும் போயிடும், உங்கள் எல்லாமே போயிடுங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா. ஸ்ட்ரெஸ்னாலேயே பிபி வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள். யோசித்து பாருங்க, கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அதாவது குறிப்பா சில நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத காரியங்களை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்க, நம்ம கையிலே இல்லைங்க. அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு அது தீமை தான் உண்டு பண்ணும். அதுக்கு பதில என் கண்ட்ரோல்ல என்னென்ன யோசித்து பாருங்க. இப்படி 12வது படிக்கிற மாணவர்கள் கூட நம்ம சொல்லி கொடுத்தோம், என்ன உன் கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன உன் கண்ட்ரோல்ல இல்லை. யோசித்து பார்க்கணும் நீங்க. அதெல்லாம் உங்க கண்ட்ரோல். என்ன பிசாஸ் யோசிக்காமலேயே ஆளை பயமுத்தின்னு இருப்பான். உனக்கு இப்படி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா, ஒருவேளை இப்படியே பேசி பேசி ஆளை ஒரு வழி பண்ணிவிடுவான் பாருங்க. ஆனா கொஞ்சம் நின்று யோசித்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவு வந்துடும், இது என் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா. கண்ட்ரோல் இல்லாத பற்றி நான் கவலைப்பட போறதில்லை, ஏன்னா கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ஆனா எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆகவே அவர்கிட்ட அந்த பாரத்தை நான் கொடுத்துட்றேன். தேவனே நீர் பார்த்துக்கொள்ளும், எனக்கு இது தெரியாது, நீர் தான் பார்த்துக்கணும், முடிஞ்சது. சரி, என் கண்ட்ரோல் என்ன இருக்குது, அதை முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன், நம்பிக்கையோட செய்யறேன், விசுவாசத்தோட செய்யறேன்.